ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய இரக்க குணம் பார்த்தங்கன்னா எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாகவே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்படிப்பட்ட குணங்கள் படைத்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தட்சிணாமூர்த்தியை போற்று அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் உடனே நடக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பணவரவு ஓரளவு திருப்தி தரக்கூடியதாக இருக்குங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்க. விலகிச் சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் திருப்திகரமானதாக இருக்குங்க. அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாக முடியுங்க. மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சகோதர வகையில் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக அலுவலகத்தில் பணிச்சுமை உங்களுக்கு அதிகரிக்குங்க. இருந்தாலும் கூட அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்கள் கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமை காப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 3. அதிர்ஷ்ட எண்கள் 3 6ங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர். தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை பாடி 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் ஆஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில். ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன் போற்றி போற்றி. கற்பக விநாயகரை வழிபட்டு வர நன்மைகளே உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் பூரட்டாதி 4 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வக்கிர குருவால் உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்குங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்கள் ஆதரவால் எடுக்கும் வேலைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தாங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உத்திரட்டாதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வரக்கூடியதாக இருக்கு. உங்கள் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. செல்வாக்கும் உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கக்கூடியதாக இருக்குங்க. எதிர்ப்பு விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடியதாக இருக்குங்க. ரேவதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இட புதனும் 6ஆம் இட கேதுவும் உங்கள் நிலையை உயர்த்துவார்கள். எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்குங்க. வீடு வாகனம் என்ற கனவு நனவாகுங்க. வியாபாரத்தில் லாபம் கூடுங்க. சுமாரான பலன்களையே கொண்டு உள்ள வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க. புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குதூகலம் அதிகரிக்கும் வாரம்
வாரமாக இருக்குது. பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகுங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய அதிகரிப்பு கிடைக்கின்ற வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் ஏற்பட்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகுங்க. பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க சலுப்பில்லாமல் பாடுபட வேண்டி இருக்குங்க. கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் கலந்த பலன்களையே கொண்டு இருக்குங்க. சனி 12இல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனமாக இருந்துக்கோங்க. பண விஷயில் நிதானமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளை கவனமாக நீங்கள் செய்ய வேண்டுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக சலிப்பில்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லை. அதனாலேயே வரக்கூடிய வாரங்கள் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரமாக இருக்குங்க. ராசியில் உள்ள சனிக்கு செவ்வாயின் 4ஆம் பார்வை உள்ளதால் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சுணக்கங்கள் விலகி அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சுகமான சொகுசான ஆடம்பர பங்களாக்கள், வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்குங்க. தைரியம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. இடப்பெயர்ச்சி செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. சக ஊழியர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில வேலைகளில் இருந்து விடுபட்டு கடன் பெற்று புதிய சுய தொழில் துவங்கலாங்க. உடன் பிறந்த சகோதரர் அல்லது உங்களின் உதவியை பெற்றவர்களே போட்டியாக எதிரியாக மாறுவார்கள். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஜாதக தசா புத்தி ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொண்டால் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகக்கூடியதாக இருக்குது. சில விஷயங்கள் துவக்கத்தில் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே உண்டாகுங்க. முரட்டு தைரியத்தை கைவிட்டு விவேகத்துடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க. திருவாதிரை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து நடராஜனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் உடனே நடக்குங்க. நீங்கள் எப்போதும் இருப்பதை விட இந்த வாரம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். வேலையில் உங்களை அதிகமாக சுமக்காமல் கவனமாக இருந்துக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்து உங்கள் வேலையிலிருந்து ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ளிருந்து புத்துணர்ச்சி அளிக்கும் வாரமாக இருக்கு. ராகு உங்கள் சந்திர ராசியின் 12வது வீட்டில் இருப்பார். அதனால் உங்கள் படைப்பு திறமைகளை முறையாக பயன்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும் வகையில் இருக்குங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தவும் உதவுங்க. இது எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நன்மைகளை கூடியதாக இருக்கு. குடும்ப சூழலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைதியின்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கு. குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் பரபரப்பான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டியிருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. குடும்ப பதட்டங்கள் காரணமாக வாரம் முழுவதும் நீங்கள் மன ரீதியாக பதட்டமாக உணர்வீர்கள். கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பொறுமை இருக்காது. நீங்கள் வேலையில் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த வழிவகுக்கும். நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட இது பலரை உங்களுக்கு எதிராக திருப்பக்கூடுங்க. கவனமாக செயல்பட்டுக்கோங்க. உங்கள் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் அணுகுமுறையில் ஓரளவு அதிருப்தி அடைவார்கள். உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாரம் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு வழக்கத்தை விட குறைவாக சாதகமாக இருக்குங்க. உங்கள் பாடத்திட்டத்தை படிக்கும்போது சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடுங்க. இது உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதை கொஞ்சம் கடினமாக்க கூடியதாக இருக்கு. வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பிராமணருக்கு பச்சரிசி தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க.
பொதுவாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பெரியோர்களின் ஆதரவு மற்றும் பணவரவு சீராக இருக்கும். இப்படியெல்லாம் நல்ல பலன்களே உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையினருக்கு ஏற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், கல்வி நிலையில் முன்னேற்றம், இப்படி நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, பயனுள்ள தகவலை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.